ஆன்மீக வேல்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனி பகவான் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கிரகம், ரொம்ப மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு தான் ஒரு முறை ஒரு ராசியை கடக்கிறார். அதிக நாட்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகத்தில் சனி பகவான் தான் பிரதானம். இப்போ மீன ராசியில் பயணிக்கிறார். ஆல்ரெடி மேஷ ராசிக்கு 7.5 சனி போகுது, பட் கும்பராசிக்கு 7.5 சனி போகுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பராப வருஷம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 27/7/2026 இரவு 12:59 கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி 11/12/2026 காலை 5:30 மணி இருக்குல்ல, இந்த சனி பகவான் ஏறக்குறைய ஒரு 137 நாட்கள் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போ வக்ரம் அப்படின்னா தன்னுடைய பாதையில், ஏற்கனவே சுழற்சி முறையில் தன்னுடைய பாதையில் பின்னோக்கி நகர்வது அப்படின்னு பேர். இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதை வரை ஆன்டி கிளாக் வாய்ஸில் பின்னோக்கி நகர்கிறார். இப்படி இந்த வக்ரகதி ஆகிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? அப்போ 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம், எந்த வகையில் பாதகம், யாரெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ ஒரு சின்ன விளக்கமாக நம்ம கொடுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள் என்ன, இப்போ பலாபலன்கள் என்ன. பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மையிலிருந்து மாறிவிடும். இப்போ சனி என்பது அசுப கிரகம், தீய பலன்களை செய்யக்கூடியது. சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பாழ் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சனி, ராகு, கேதுக்கள் இதெல்லாமே ஜீவன் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு பேர். வாழ்க்கையை கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும், அதிவேக உயர்வுகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும், அகல பாதாதத்துக்கு கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலாபலங்களை நம்ம 12 ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்க. ஆற்றல் மிகுந்த மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கேந்திரஸ்தானத்தில் வக்ரகதி ஆகிறது. ஆமாம், ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துருந்தோம் சார். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஏதோ உத்தியோகம் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆனது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. பெரிய மாற்றம் அப்படின்னா என்ன சார்? ஏற்கனவே செஞ்சிருக்கக்கூடிய தொழிலில் ஒரு இன்க்ரிமெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க, அடுத்த போஸ்டிங் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சம்பள உயர்வுகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். அப்போ சம்பள உயர்வுகள் வருது அப்படின்னா இடமாற்றம் உண்டு, அப்போ வீடு மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இல்லை சார் எதுவுமே நடக்கலை அப்படின்னா கூட கண்டிப்பாக சுற்றுலா செல்வதற்காகவாவது நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம் இந்த மாதிரிலாம் செல்ல வேண்டிய காலத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறார் அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பாக தொழிலில் ஒரு உயர்வுகள் உண்டு, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. வீடு புனரமைப்பு பணிகள் செய்யப்படும். ஏற்கனவே பழைய வீடு இருக்குது அப்படின்னா விட்டது தொடங்கும், கடக்காலோட நிற்குது, லிண்டில் மட்டத்தோட நிற்குது, வீடு தளம் ஒட்டி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வீடு வேலை நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். இப்போ வீடு முடியும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க, கால்நடை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த உரம் தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கமே இவங்களுக்கு நல்ல ஒரு மானியத்தை கொடுத்து இவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தாயாரினுடைய உடல் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே கை வலி, கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, மருந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தாயார் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். தாயினுடைய வழிகாலில்
சீர் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை நடக்கும். திருமண உறவுகள் வந்து தேடி வரும். கணவனை மனைவி, மனைவி கணவன் தேடி வருவார்கள். கணவன் மனைவிக்குடைய ஒரு பண்பு, பாசம் எல்லாமே உருவாகும். ஏற்கனவே இருந்த சிறு சிறு சங்கடங்கள்லாம் நீங்கி, புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அப்ப என்னதான் நம்ம திட்டுனாலும், பேசினாலும் நம்மளுக்கு உறுதுணை கணவன் தான். நமக்கு உறுதுணை மனைவி தான். அப்படின்ற ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய காலமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் உங்களுக்கு கிடைக்கும். மறுமணத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆண், பெண்களுக்கு மறுமணம் நல்ல முறையில நடக்கும். ஏற்கனவே கசப்பான வாழ்க்கை போயிட்டு, இப்ப இனிப்பான வாழ்க்கை வருவதற்குண்டான சூழல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து அற்புதமாகவும், ஒரு வூட்ல வந்து ஒரு என்னதான் படிக்கிறோம் அப்படின்னா கூட, கூடுதலான ஒரு படிப்பினை, ஒரு வித்தை சொல்லித்தர மாரி ஒரு படிப்பினை. கராத்தே, சிலம்பம், குங்ஃபூ, பாடல், இசை, விளையாட்டு அப்படின்ற மாரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்டா போகக்கூடிய விஷயமாக இப்ப இந்த குழந்தைகள் இந்த குடும்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் வந்து வெளிமாநிலம், வெளிநாடு உத்தியோகத்திற்காக செல்லக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்துல நடக்கும். உடல் நலம் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. பெருங்கடன்கள் எல்லாம் அடைவுபட்டு சிறு கடனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐல வீடு வாங்குறது, இஎம்ஐல வண்டி வாங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப நடக்கப் போகிறது. மெயினான விஷயம் என்னன்னா, தூக்கம் நல்லபடியா வரும். நல்லபடியா தூங்கலாம். இவ்வளோ காலம் ரொம்ப அசதியாவும், ரொம்ப டிப்ரஷனாவும் இருந்த நீங்க, இந்த காலகட்டத்தில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்தவுடனே, ஒரு ஜாலியா ஒரு ஜம்முன்னு ஒரு டூர் ஒண்ணு போயிட்டு வந்து, அழகா பீஸ்ஃபுல்லா வாழ்க்கைய நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சனி பகவான் குடுக்குறார். உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் பெருமாளையும், தாயாரையும் போய் சேவிச்சு பண்ணிட்டு, அந்த ஆலயத்தில ஏதாவது ஒரு அன்னதானம் யாருக்காவது பண்ணிட்டு, தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய குடும்பம் வெற்றி மேல் வெற்றி பெறும். வாழ்க 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 வாழ்க. தாய்மை குணமுள்ள கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசிக்கு சமசப்த பார்வையில 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 8 அஷ்டமாதிபதி உங்களுக்கு சனி பகவானா தான் வருவார். பாக்கியத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். கடந்த காலமா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து தடம் புரண்டு போச்சு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, தொழில் வழியில எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. எவரிதிங் எல்லாமே ஸ்லோவா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக நீங்க ஓடுனீங்களோ, அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்லோவா ஆக்கிடுச்சு உங்கள. ஆனா, அதே காலகட்டத்தில உங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. வாழ்க்கைன்னா என்ன? நண்பர்கள்னா என்ன? மனைவினா என்ன? கணவன்னா என்ன? உற்றார் உறவுகள்லாம் யாரு? என்ன? எப்படிப்பட்ட மனிதர்கள்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையே இப்ப நீங்க ஒரு முழுசா ஒரு 80% வந்து கத்துன்னு இருப்பீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 25லிருந்து 40க்குள்ள இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள்லாம் படாத பாடு பட்டுண்டு ஒரு நிலையா இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாரி சூழ்நிலை. இன்னும் முழுசா சரியாகல. பட் அப்படிதான் சூழ்நிலை. ஆனா, இந்த வக்ரகதியானது உங்கள ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். பெரிய மாற்றம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய டெமாலிஷன் பண்ணி, ஜீரோவாக்கி, ஒண்ணும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம போலாம் அப்படின்ற மாரி விஷயங்கள் இருக்கும். அப்ப வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு முடிவு நிலைக்கு வரும். அவங்களாவே வந்து பேசி நம்ம சட்ட சிக்கல்ல முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் வரும். உடல்நலக் கோளாறுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு க்யூர் ஆவறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வண்டி, வாகனங்கள் எல்லாம் மாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஆமா. அதே காலகட்டத்தில வண்டியில போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில விபத்துகள், வாகன விபத்துகள் உருவாகும் அப்படின்றதும் இந்த பாவகத்துல இருக்கு. இந்த வாகன விபத்துக்கள்லாம் நடக்காத இருக்கணும் அப்படின்னா, நாங்க சொல்ற பரிகாரத்த நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். பட் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் நோக்கி போயிருக்கு. அது எல்லாமே இப்ப ரெக்கவரி ஆயிடும். ஒண்ணு டூ ஆர் டை அப்படின்ற சூழ்நிலை நடக்கும். ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். இல்லன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆயி, ஜீரோ ஆகி வெளியில வந்து மறுமணத்துக்கு உண்டான சூழ்நிலைக்கு நீங்க போகறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில்ல ரொம்ப பின்னோக்கி போயிருக்கீங்க. தொழிலே ஏதோ நடக்குது அப்படின்ற மாரி இருக்கு.
ஏற்கனவே ரெகுலரா வந்திருந்த சம்பளம் கூட உங்களுக்கு இப்போ வந்து ஒரு நிலையில்லாத தன்மையை கொடுக்கும். ஆமா. ஒரு மாச சம்பளம் கரெக்ட்டா தேதியில வருதா அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. அப்படி நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம். மாசம் மாசம் கரெக்ட்டா வருதான்னா கூட, வந்த பணம் போகிற இடமே தெரியாம போயின்ருக்கு. அப்ப செலவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அசுப செலவுகளாக நடந்துன்ருக்கு. இந்த காலகட்டங்கள் எல்லாம் இப்படிதான் புலம்பின்னு இருக்கா. இந்த கடகராசி நேயர்கள் அத்தனை பேரும் இப்படிதான் செஞ்சுன்னு இருக்கா. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு குடுக்குற மாரி இந்த சனியினுடைய வக்கரம் இந்த ஒரு 137 நாட்கள் இந்த சார் ஒரு 137 நாட்கள் என்ன மிராக்கிள் நடந்துற போகுது அப்படின்னா, கிரகங்கள் நினைக்கிறச்சா அப்படின்னா, க்ஷணப்பொழுதுல உங்களுடைய வாழ்க்கைய மாத்தும். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு செகண்ட்ல உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே திருப்பி போடுறதுக்கு இந்த கிரகங்கள் நினைச்சா முடியும் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும். இந்த 137 நாட்கள் இந்த சனியினுடைய வக்கர தாக்கங்கள் உங்களுக்கு புதுவிதமான தொழில், புதுவிதமான வாழ்க்கை. ஏற்கனவே முடிவுக்கு வராத பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர்றது. ஒண்ணும் விட்டு விடுறது, விட்டு போகிறது இது எல்லாம் நீங்க பண்ண மாரி சூழ்நிலைகள்லாம் இப்ப நடக்கும். தந்தையாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். தந்தைக்கு ஏதாவது ஒரு உபகாரம் நடக்கிறதுக்கு, குடும்ப உறவுகள்ல கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், இது எல்லாமே இப்ப கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஆப்ரேஷன் ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா குடும்பத்தில யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அல்லது அடிபடும். அல்லது குடும்ப தகராறுல கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஆயுதங்கள் எடுத்து தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது சொல்றது உண்டான சூழ்நிலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ப்ரொடக்ஷனே சொல்லின்னு இருக்கோம். இதுல உங்களுடைய தசா, புத்தி, அந்தர சூட்சமங்கள் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனுடைய ஜாதக நிலையை வச்சு தான் உங்களுடைய விஷயத்த நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண வாழ்க்கை ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே திருமணம் ரொம்ப லேட் மேரேஜ் ஆயிடுச்சு. 32, 35 ப்ளஸ் வரைக்கும் வந்துடுச்சு. நானும் நெறைய பொண்ணு பார்த்துன்னு இருக்கேன். அதெல்லாம் மனமுடிவுக்கு வரமாட்டேங்குதுன்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட, இந்த காலகட்டம் சனியினுடைய வக்ர காலம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கப் போகிறது. ஏற்கனவே வராத பணத்த குடுத்துட்டு, வராம இருக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆகுது. வழக்கு தொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல நடையா நடந்துன்னு இருக்கோம். வரவே மாட்டேங்குது. என்ன பண்றது? அப்படின்ற சூழ்நிலைலாம் இருக்கீங்க அப்படின்னா, அந்த வராத பணம் பொருளாகவோ, அல்லது டாக்குமெண்ட் ஆகவோ, சொத்து ஆளாகவோ, ஒரு வீடாகவோ உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். அது எந்த வகையிலாவது ஒரு வகையில உங்களுக்கு கணக்குகள் நேராகும் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகளுடைய வழியில நல்ல ஒரு செய்திய கேட்பீங்க. பிள்ளைகள் வந்து அறிவாற்றலோடும், உயரிய விருதுகள் வாங்குவதற்கு உண்டான சூழலும் நடக்கும். கோயிலினுடைய கட்டுமான பணிகளுக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படும். அது இல்லாம ஊர்ல ஒரு நல்லது செய்யறதுக்கு உண்டான உங்களுடைய நல்லது அதாவது பண முதலீடு தேவைப்படும். இதெல்லாம் குடும்ப உறவுகள் உங்ககிட்ட வந்து ஒரு டொனேஷன் மாரி கேட்பாங்க. கண்டிப்பாக தர்மம் சார்ந்த விஷயங்களும், அறம் சார்ந்த விஷயங்களும் நீங்க கையில எடுங்க. இந்த காலகட்டத்தில அது சிறப்புகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒ இந்த காலகட்டத்தில ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகள் செய்யுங்க. இந்த தொழுநோயாளிலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகள் செய்யுங்க. இல்ல மாசம் அவங்களுடைய செலவுகளுக்கு ஏதாவது வந்து செப்பல் வாங்கி குடுங்க, இல்ல சர்க்கரை வாங்கி குடுங்க. இந்த மாரி வாழ்வியல் பரிகாரத்தோடு தொடர்பு பெறுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் மேலும் பல உயர்வுகளுக்கு எடுத்துக்கொள்ள வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துல பசும் பால், நெய் வாங்கி குடுங்க. பசும் பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி குடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கால நேரத்த நீங்க அந்த அம்மனுடைய முகத்த திருவுருவத்த பாருங்க. உங்களுடைய பாவங்களும், சாபங்களும் எப்படி பால் தலையிலிருந்து கீழ வழியுதோ, அதே மாரி உங்களுடைய பாவங்கள் முற்றிலும் கலைந்து, உங்களுடைய வாழ்க்கை நெறியோடும், நல்லொழுக்கத்தோடும் வாழ்வீர்கள். வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க!